காலத்தை வென்ற கதைகள் மீண்டும் உங்களுக்காக உங்கள் ஸ்டோரிஸ் வித் செல்வி சேனலில் உங்களுடன் தாமரை செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை மலைக்கள்ளன். பாருங்கள், கதையை தொடரலாம். இதுவரை பூங்கோதைய மலைக்கள்ளன் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். இனி போலீஸ் பூங்கோதை கேஸ்லயும் சிலோன் ராமையா கேஸ்லயும் எந்த துப்பும் கிடைக்காம அல்லாடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அப்துல் ரஹீமோட வண்டி மலைப்பக்கமா போறதா போலீஸ்க்கு நியூஸ் கிடைக்குது. அப்துல் ரஹீம் யாருன்னு தானே கேக்குறீங்க? விஜயபுரியில இருக்கிற பெரிய மனுஷங்கள்ல இவரும் ஒருத்தர். சொக்கேசரோட பக்கத்து வீட்டுக்காரர். அவருக்கு பல பங்களா பட்டணத்துல இருக்கு. வியாபார விஷயமா அப்துல் ரஹீம் அடிக்கடி வெளியூருக்கு போயிடுவார். ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாருக்கும் உதவுற குணம் உண்டு. அப்துல் ரஹீமோட வண்டி ஏன் மலைப்பக்கமா போயிருக்குன்னு இன்ஸ்பெக்டர் கருப்பையாவை விசாரிக்கிறார். மலைப்பக்க வண்டி எதுக்காக போகும், விறகு கொண்டு வர போகும்னு கருப்பையா அப்துல் ரஹீமுக்கு சப்போர்ட்டா பேசுறார். விறகு கொண்டு வரதுக்கு கோட்ஸ் வண்டி போகுதாயான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க கருப்பையாவுக்கும் டவுட் வருது. அந்த வண்டியில அப்துல் ரஹீமும் போயிருக்காருன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றார். அவ்வளோ பெரிய மனுஷன் இந்த மாதிரி வழியில எல்லாம் போக மாட்டான் சார், நான் நம்பவே மாட்டேன்னு கருப்பையா சொல்ல, நீ எதைத்தான் நம்பி இருக்க, சரி நாம அங்க போய் ஒளிஞ்சிருந்து அங்க என்ன நடக்குதுன்னு கவனிக்கலாம்னு சொல்லி கருப்பையாவை கூட்டிட்டு போறார் இன்ஸ்பெக்டர். இந்த சமயம்தான் மலைக்கள்ளன் பூங்கோதைய தன்னோட குதிரையில வச்சு கூட்டிகிட்டு போறாரு. அதே சமயம் இன்ஸ்பெக்டரும் கருப்பையாவும் அப்துல் ரஹீமை வேவு பார்க்கறதுக்காக அங்க வராங்க. ரெண்டு பேரும் ஒரு மரம் மேல ஏறி உட்காந்து பைனாகுலர் வச்சு மலைப்பக்கமா என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்த மாதிரி அப்துல் ரஹீமோட வண்டி மலையடி வாரத்துல வந்து நிக்க, அப்ப சில ஆட்கள் ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து அந்த கோட்ஸ் வண்டியில ஏத்துறாங்க. அதை பார்த்ததும் அது பூங்கோதை தான்னு முடிவு கட்டிடுறாங்க போலீஸ். அவங்க அவசரமா அந்த வண்டியை ஃபாலோ பண்ண கீழே இறங்குறாங்க. ஆனா காத்தவராயனோட ஆட்கள் அந்த வண்டி போற வழியில மறைஞ்சிருந்து திடீர்னு அந்த வண்டியை வழிமறிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்ததும் அந்த வண்டிக்காரன் அந்த வண்டியை விட்டுட்டு ஓடிடுறான். இவ்வளவு ஈஸியா தன்னோட காரியம் முடிஞ்சதுல காத்தவராயனுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாம தன்னோட ஆளை விட்டு அந்த வண்டியை வீரராஜன் வீட்டுக்கு ஓட்டிட்டு போக சொல்றார் காத்தவராயன். பூங்கோதை வர்றதுக்காக வழி மேல விழி வச்சு காத்திருக்கிறார் வீரராஜன். அந்த வண்டி வீட்டுக்கு வந்ததுல வீரராஜனுக்கு பயங்கர சந்தோஷம். காத்தவராயனை புகழ்ந்து தள்ளிட்டு ரொம்ப ஆசையா வண்டிக்கு வெளியே நின்னு பாட்டு பாடியபடி பூங்கோதை கதவை திறன்னு வண்டியோட கதவை திறக்க முயற்சி பண்றார் வீரராஜன். ஆனா உள்ள இருந்த பூங்கோதை கதவை திறக்காம இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. கை கேட்டினது வாய் கேட்டாம போக விடுவாரா வீரராஜன்? எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கதவை திறக்க முடியாம போக காத்தவராயனும் வீரராஜனும் சேர்ந்து கதவை இழுக்கிறாங்க. ஒரு வழியா கதவு பட்டுன்னு திறந்துடுது. ஆனா உள்ள இருந்தது அவர் ஆசைப்பட்ட பூங்கோதை இல்ல, ஒரு குரங்கு தான். அதை பார்த்த வீரராஜனுக்கும் காத்தவராயனுக்கும் பேரதிர்ச்சி. இதுவும் அந்த மலைக்கள்ளனோட வேலையாத்தான் இருக்கும்னு காத்தவராயன் புலம்ப, அந்த சமயம் வீரராஜனோட ஆளு அங்க ஏட்டையா வர்ற விஷயத்த சொல்றார். அதை கேட்டதும் காத்தவராயன் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க, காத்தவராயனோட ஆட்கள் காம்பவுண்ட் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. கருப்பையா அங்க வந்தது எதேச்சையா நடந்தது இல்ல. மலையடி வாரத்துல இருந்து அந்த வண்டியை ஃபாலோ பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தான் கருப்பையாவை அனுப்பி இருந்தார். கருப்பையா தான் யாரையும் பகைச்சிக்க மாட்டாரே, அதனால எப்பவும் போல வீரராஜன் கிட்ட குசலம் விசாரிச்சுட்டு, காணாம போன வண்டியை தேடி வந்தேன், நல்ல வேலையா அந்த வண்டியை கண்டுபிடிச்சிட்டேன்னு அந்த வண்டியை காட்டுறார் கருப்பையா. இந்த வண்டியை தான் கொண்டு வந்தேன்னு எப்படி வீரராஜன் உண்மையை சொல்ல முடியும்? அதனால அந்த வண்டி யாரோட வண்டின்னு தனக்கு தெரியலைன்னு வீரராஜன் சொல்றார். அதுக்கு ஏட்டு இது அப்துல் ரஹீம் சாரோட வண்டி, வண்டியை காணோம்னு ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணி இருக்காங்கன்னு சொல்றார் கருப்பையா. சரி, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வண்டியை கொண்டு போய் ஒப்படைச்சிடுன்னு வீரராஜன் சொல்ல, என்ன சார் ஸ்ட்ராங்கான கேஸ் கிடைச்சதுன்னு பார்த்தேன், நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்குள்ள யார் வந்தா சார்னு கேக்குறார் கருப்பையா. அப்ப அங்க இன்ஸ்பெக்டரும் வந்துட, இன்ஸ்பெக்டர் வீரராஜன் கிட்ட இது அப்துல் ரஹீமோட வண்டியாச்சே, அது எப்படி இங்க வந்ததுன்னு விசாரிக்கிறார். கருப்பையா கிட்ட சொன்ன மாதிரியே இது யாரோட வண்டின்னு எனக்கு தெரியாது, ரோட்ல ஆள் இல்லாம போய்கிட்டு இருந்ததான், அதை பார்த்துட்டு என்னோட வீட்டு வேலைக்காரன் முனிய இப்பதான் பிடிச்சு கொண்டு வந்தான், நானும் இப்பதான் அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள ஏட்டையா வந்துட்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மறைஞ்சிருந்த காத்தவராயனோட ஆட்கள் நைசா நழுவி போயிடுறாங்க. வீட்டுல இருந்த வண்டி நடுத்தருவுக்கு எப்படி வந்திருக்கும்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்க, குதிரை இருக்குதுல சார், இழுத்துட்டு வந்திருக்கும்னு கருப்பையா சொல்றார். அவரை இன்ஸ்பெக்டர் அடக்கிட்டு வீரராஜன் கிட்ட, நாதியத்த வண்டி நடுத்தருவுல நின்னுக்கிட்டு இருந்தா உங்க வீட்டுக்கு எதுக்கு ஓட்டிட்டு வரணும்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, அதுக்கு கருப்பையா, அவர் அநாத ரட்சகன் சார், கலிகால கடவுள், தனியா யார் போனாலும் உதவி செய்யாம விடமாட்டார்னு வஞ்ச புகழ்ச்சியா புகழ்றார் கருப்பையா. அது சரி, வண்டி வந்ததும் போலீஸ்க்கு ஏன் ரிப்போர்ட் பண்ணலன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, இப்பதானே சார் வண்டியும் வந்தது, நீங்களும் வந்தீங்க, அதுவும் இல்லாம போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணி தான் என்ன பிரயோஜனம், எத்தனை கொலை எத்தனை கொள்ளை, எதை கண்டுபிடிச்சீங்கன்னு எகத்தாளமா கேட்கிறார் வீரராஜன். இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டருக்கு கடுப்பாயிடுது.
மிஸ்டர் வீரராஜன், உங்க வேலையை நீங்க கவனிச்சுக்குங்கன்னு அதிகாரமா சொல்லிட்டு ஏட்ட ஸ்டேஷனுக்கு போக சொல்லிட்டு வீரராஜன் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிறார். அதே சமயம் சொக்கேஸ்வரோட வீட்டு கதவை யாரோ அத்தைன்னு தட்டுறாங்க. ஏற்கனவே நடந்த அந்த திருட்டுல காமாட்சி அம்மா ஆடி போயிருந்தாங்க. அதனால பயந்துகிட்டே சடையனை எழுப்பி விட்டு கதவை திறக்க சொல்றாங்க. திறந்து பார்த்தா பூங்கோதை ஆம்பளை வேஷத்துல வந்து காமாட்சி அம்மாவை கட்டி பிடிச்சுக்க சடையன் வந்தது ஏதோ ஒரு ஆளுன்னு அவசரமா சொக்கேஸ்வர கூப்பிடுறான். காமாட்சி அம்மாளும் தம்பி தம்பின்னு கூப்பாடு போட சத்தம் கேட்டு அவரும் அவசரமா அங்க வர்றார். வந்தவர் நடுக்கூடத்துல ஒரு ஆம்பளை காமாட்சி அம்மாவை கட்டிப்பிடிச்சு நிக்கிறத பார்த்ததும் கோவம் தலைக்கேற அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லி சடையன் கிட்ட சொல்ல பூங்கோதை அப்பான்னு கூப்பிட்டுட்டு தன்னோட பொய் மீசையையும் வேஷத்தையும் கலைக்கிறாங்க. அந்த ஆண் வேடத்துல இருந்தது வேற யாரும் இல்ல, பூங்கோதைன்னு தெரிஞ்சதும் சொக்கேசருக்கும் காமாட்சி அம்மாளுக்கும் பயங்கர சந்தோஷம். அதே சமயம் அப்துல் ரஹீமோட வண்டி வீரராஜன் வீட்டுல இருந்ததை வச்சும் அதுல ஒரு பொண்ணு இருந்ததை வச்சும் பூங்கோதைய வீரராஜன் தான் கடத்தி இருக்கணும்னு முடிவு பண்ணி வீரராஜனை கைது பண்ண முடிவு எடுக்கிறார் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம். வீரராஜன் பெரிய இடத்தை சேர்ந்தவர், ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை செஞ்சு செய்யறது நல்லது சார்னு கருப்பையா சொல்ல இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்துடுது. ஏயா கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு யோசனை என்னையா வேண்டி இருக்குன்னு அதட்டுறார் இன்ஸ்பெக்டர். ஆனாலும் இந்த யோசனை கருப்பையாக்கு சரியா படல. அதுக்கு இல்ல சார், நாம இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுனா நாளைக்கு வெளியே வந்துடுவார். பெரிய மனுஷனை அவமானப்படுத்திட்டோம்னு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்க. நம்ம புள்ள குட்டிக்காரங்க, நமக்கு எதுக்கு சார் வம்புன்னு சொல்றார் கருப்பையா. கருப்பையாவோட இந்த பதில்ல இன்ஸ்பெக்டருக்கு கோபம் தலைக்கேறுது. ஏயா இவ்வளவு பயந்தாங்கொல்லியா இருந்துகிட்டு நீ ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்த? பயந்தா கடமையை செய்ய முடியுமான்னு கோவமா கேட்கிறார். இன்ஸ்பெக்டர் நாக்க பொடுங்கிக்கிற மாதிரி கேட்டதுல ஒரு செகண்ட் கருப்பையாவுக்கே ரோஷம் வந்துடுது. சரி சார், இப்ப என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை முடியறதுக்குள்ள அவருக்கு இன்னொரு ஐடியா வருது. வீரராஜன் சொக்கேஸ்வரோட தங்கச்சி மகன், அவரோட பொண்ணை தான் இவர் தூக்கிட்டு போனாரு. அட முறை மாப்பிள்ளை தானே தூக்கிட்டு போனார்னு நினைச்சு அவரே ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னா நமக்கு தானே சார் கெட்ட பேரு. எதுக்கும் சொக்கேசர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சா நம்ம சைட் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றார் ஏட்டையா. அதை கேட்ட இன்ஸ்பெக்டருக்கும் அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு தோணுது. கருப்பையாவை சொக்கேஸ்வரோட வீட்டுக்கு அனுப்பிட்டு எதுக்கும் முன்னேற்பாடா இருக்கட்டும்னு வீரராஜனை கைது பண்ண மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி இன்னொரு கான்ஸ்டபிள் கிட்ட வீரராஜன் வீட்டை மறைஞ்சிருந்து அங்க நடக்கிறத கவனிக்க சொல்லி அனுப்புறாரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே கருப்பையா சொக்கேஸ்வர வீட்டுக்கு போய் அவரை பார்த்து நேர விஷயத்துக்கு வர்றார். அதான் வீரராஜனை கைது செய்யற விஷயத்த சொல்றார் கருப்பையா. அதை கேட்ட சொக்கேசருக்கு காரணம் புரியாம ஏன்னு கேட்க அந்த சமயம் இன்ஸ்பெக்டரே சொக்கேசர் வீட்டுக்கு வந்துடுறார். ஆமா சார், எல்லாம் ரெடியா இருக்கு. வாரண்ட் வாங்குறதுக்கு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட ஏற்பாடு செஞ்சுட்டேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வீரராஜனை அரெஸ்ட் பண்ணி பூங்கோதைய இங்க கொண்டு வந்து சேர்த்துடலாம்னு நினைக்கிறேன்னு சொல்றார் இன்ஸ்பெக்டர். என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொக்கேசர் கேட்கிறார். அது பூங்கோதைய வீரராஜன் தான் கடத்தி இருக்கார். இப்பதான் பூங்கோதை வீரராஜன் வீட்டுக்கு வண்டியில வந்து இறங்குச்சுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அதை நான் என்னோட 2 கண்ணாலையும் பார்த்தேன் சார்னு கருப்பையா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்பான்னு கூப்பிட்டபடி அங்க வர்றாங்க பூங்கோதை. தான் இவ்வளவு காலமும் மலைக்கல்லன் வீட்டுல தான் இருந்தேங்கிற உண்மையை சொல்லிடுவாங்களா பூங்கோதை? பூங்கோதை நம்புற மாதிரி போலீஸும் மலைக்கல்லனை நல்லவன் நம்புமா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.